மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. சார் 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 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு அவசரமான வேலை இருக்கு. நான் திரும்ப கூப்பிடுறேன், வைங்க. ஐயோ ரேணுகா, மல்லி உள்ள போ. ஏத்துடா ஏத்து. ரேணுகா, மல்லி ஐயோ 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 ரேணுகா, ஐயோ ரேணுகா மல்லி, ஐயோ 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 ரேணுகா மல்லி, அட படுபாவீங்களா, என் பொண்ணு ரேணுகாவை எங்கடா கூட்டு போறீங்க? ஏய் ஏய் படுபாவி, யாரா நீங்க? என் பொண்ணை எங்கடா கூட்டு போறீங்களே? ஹலோ மாப்பிள, மாப்பிள நீங்க எங்க இருக்கீங்க மாப்பிள? என்னாச்சு? நீங்க ஹாஸ்பிடல்ல தானே இருக்கீங்க? ஐயோ நான் என்னன்னு சொல்லுவேன், ரேணுகாவையும் மல்லியும் கடத்திட்டு போயிட்டானுங்க மாப்பிள. எங்க என்ன சொல்றீங்க? மாப்பிள செக்கப் பிடிச்சது, நான் மெடிக்கல்ல மாத்திரை வாங்கிட்டு இருந்தேன். நீங்க காருக்கு போகிட்டு மல்லியும் ரேணுகாவையும் அனுப்பி வச்ச மாப்பிள. மருந்து மாத்திரை வாங்கிட்டு வர்றேன், திடீர்னு ஒரு கார் வேகமா கிராஸ் பண்ணிச்சு. கார் பக்கத்துல வர்ற கார் மல்லியும் ரேணுகாவையும் இழுத்து போட்டு வேகமா போயிடுச்சு மாப்பிள. அச்சச்சோ, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? காரை துரத்திட்டு வந்து கீழே விழுந்துட்ட மாப்பிள. அக்கம் பக்கத்துல உள்ளதா என்ன புடிச்சு தூக்கிட்டாங்க மாப்பிள. ஹலோ ஹலோ என்னாச்சுங்க? ஹலோ 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 ஒண்ணு இல்ல மாப்பிள, போனை கீழே விட்ட மாப்பிள. சரி சரி, நீங்க முதல்ல ரிலாக்ஸா இருங்க, எப்படி கண்டுபிடிச்சிடலாம். நீங்க எதுக்கும் பதட்டப்படாதீங்க. சரி, நீங்க முதல்ல கார் நம்பர் பாத்தீங்களா? இல்லையே, அந்த கார் நம்பர் கூட நான் பார்க்கல மாப்பிள. ஆனா அது 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 சிமெண்ட் கலர் கோழி சண்டி மாப்பிள, அது மட்டும் ஞாபகத்துல இருக்கு மாப்பிள. சரி சரி, நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. கடத்துறவங்கள பாத்தீங்களா இல்லையா? பார்க்கல மாப்பிள. எனக்கு என்னமோ அந்த ராஜேஸ்வரி மேலதான் சந்தேகமா இருக்கு மாப்பிள. இது அவளுடைய வேலையா இருக்கு மாப்பிள. இருக்கும், அவ செய்யக்கூடிய ஆள் தான். மாப்பிள சீக்கிரமா வாங்க மாப்பிள, ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு எல்லாரும் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாங்க மாப்பிள. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, நம்ம கார்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் மாப்பிள. எனக்கு இருக்கிற பதட்டத்துல இப்ப என்னால கார் ஓட்ட முடியாது, சீக்கிரம் வாங்க மாப்பிள. நீங்க பயப்படாதீங்க, நிதானமா இருங்க. நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் வெளிப்பக்கம் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு எனக்கு அனுப்புங்க. பாத்து பத்திரம், நான் வந்துடுறேன். நீங்க வாங்க மாப்பிள, நான் இருக்கிறேன், சீக்கிரம் வாங்க. வரேன். ஏய் ராஜேஸ்வரி, ஏய் ராஜேஸ்வரி, ஏய் ராஜேஸ்வரி, கதவு தர. ஏய் ராஜேஸ்வரி, ஏய் கதவு தர. கதவு திறக்கே இல்ல உடைச்சிட்டு உள்ள வரட்டுமா? ஏய் ராஜேஸ்வரி, கதவு தரடி. மாமா வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல? ஆமா, அவர்தான் நினைக்கிறேன். இரு, யாருன்னு பார்க்கலாம். ஏய், இன்னும் 2 நிமிஷம் தான் நான் பாப்பேன். நீ திறக்கல, கதவை நான் உடைச்சிட்டு வருவேன். ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ ராஜமா, மாமா ரொம்ப கோவமா இருக்காரே, பயமா இருக்கு. ஏய், கதவு திற. பயமா இருக்கா? எதுக்குடி பயப்படுற? நாம என்ன பண்ணோம்? நாம எதுக்கும் பயப்பட வேண்டாம். தீபாவை நாம தூக்கி வச்சிருக்கிறது மாமாவுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ? தீபாக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? அவளுக்காக இவரே டென்ஷன் ஆக போறாரு. வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. சரி, ஏதோ இருந்துட்டு போகுது, அதை நாங்க சமாளிச்சுக்கிறோம். நீ இங்க இருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சா பிரச்சனை வேற மாதிரி தசை திரும்பும். எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போ நிஷா. நானும் உள்ள போட்டா? எதுக்கு? அவன் என்ன உன் கழுத்திய சீவ போறான்? இந்த பாரு, அவன் அந்த அளவுக்குலாம் போக மாட்டான். ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷன்ல ஜெயில உட்கார்ந்தவன் தானே. அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் மறந்துருப்பானாடி? வந்து கத்திட்டு போவான், அவ்வளவுதானே. கத்தட்டும்,
பத்த விட்டு வேடிக்கை பாப்போம். ம் நிஷா நீ உள்ள போ. ம். ம் ராஜேஸ்வரி திறக்க போறியா இல்லையா? ராஜிமா ஏய் போய் கதவு திறடி. ஏய் என்ன பாக்குற? போ, நான் தான் இருக்கேன்ல, போய் கதவு திற. ஓ ஏய் தர. வா விஜய், இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதா? முத தடவையா வீட்டுக்கு வந்திருக்க. உட்காரு, காஃபி ஜூஸ் ஏதாவது சாப்பிடுறியா? ஏய் இதுக்கு மேல நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தா கொன்றுவான் உன்னை. என்ன நீ? நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நடிக்காதடி, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். கூட பிறந்தவனு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் பார்க்காம போற இடம்லாம் என்ன துரத்தி அடிச்சேன். நான் தாங்கிக்கிட்டேன். ஏய் உன் முகத்திலே முழிக்க கூடாது, உன் நிழல் மேல கூட படக்கூடாதுன்னு நான் ஒதுங்கி போனேன். மனசாட்சியை தொட்டு சொல்லு, என்ன காச்சோம்? என்னால உனக்கு எந்த கெட்ட விஷயமாவது நடந்திருக்குமா? சொல்லு, நடந்திருக்குமா? நான் அப்படிப்பட்ட ஆளா விஜய்? உன் கூட பிறந்தவடானா எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நீ எல்லாருக்குமே நல்லது நினைக்கக்கூடிய ஆள் தானே? சே, உன் வாயால எந்த சர்டிபிகேட்டும் எனக்கு தேவையில்ல. என் ரேணுகா எங்க, மல்லி எங்க? யாரோ வெளியால் வந்திருக்காங்க. இப்ப கதவை தட்டினா ஒருவேளை காப்பாத்திடுவாங்க. ஐயோ என்ன சொல்ற விஜய்? ரேணுகாவை காணுமா? நடிக்காத. ரேணுகாவையும் மல்லியையும் எங்க கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லு, இல்ல நடக்கிறதே வேற. ஐயோ என்ன பேசுற நீ? அவளை நான் எதுக்கு கடத்த போறேன்? சத்தியமா எனக்கு தெரியாது. மாமா, நீங்க எந்த அடிப்படையில எங்களை தேடி வந்திருக்கீங்கன்னு தெரியல. அவங்கள கடத்த எங்களுக்கு என்ன யோசனை சொல்லுங்க. ஏய் நீ பேசாத. வாய் கூசாம என்ன பத்தி தப்பா கோர்ட்டுக்குள்ள ஏறி போய் சொன்னவ தானே நீ? அடிச்சான் பையே, பல்லு தெரிச்சிரும். வாயை மூடிட்டு நில்லு. அவ கேக்குறதுதான் நானும் கேட்பேன். எந்த பேசிஸ்ல எங்களை சந்தேகப்படுற நீ? ஓஹோ, ரொம்ப யோக்கியமா பேசாத. எங்களை நோட்டம் விடுறதுக்கு சம்பளத்துக்கு ஒருத்தி அனுப்பிச்சல, இதோ இங்க நிக்கிறாள் ரஞ்சிதா. இவளை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கல, எதுக்கு அனுப்பி வச்ச? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. ஒரு சங்காத்தமே வேணாம், நான் ஒதுங்கி போறேன். என்ன மனுஷனா இருக்க விடு, மிருகமா மாத்தாத. ஒழுங்கா ரேணுகாவையும் மல்லியும் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு, இல்ல உங்க ரெண்டு பேரையும் எனக்கு என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. ஐயோ சாமி, சத்தியமா நான் உங்களை கடத்தல விஜய். உங்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.